எதுக்குடி வாங்கிட்டு வந்த? அப்புறம் வெறுங்கையவா வீசிட்டு வர முடியும்? எனக்கு போய் எதுக்குடி கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்த? இது உனக்கு நீ யார் சொன்னது? அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு வர நீ போக போறியா? ஒன்றுவேன். இன்னைக்கு ஃபுல்லா நீ ஏன் கூட தான் இருக்கணும். ஏ லூசு, இது உன் வருங்கால கனவருக்கு. பாரா. ஓகே ஓகே. ஏய், இன்னைக்கும் எதுவும் இன்டர்வியூ அது இதுன்னு எதுக்கும் போகலல்ல? அன்னைக்கு மாதிரி எல்லாம் இன்னைக்கும் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாதடி. அப்படி ஏதாவது இருந்தா இப்பயே சொல்லிடு, நான் இப்படியே எஸ்கேப் ஆயிடுறேன். ஏய், அன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த பிரச்சனையே இன்னும் முடியலடி. என்னடி சொல்ற? அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன். ஓ, கங்க்ராட்ஸ் டி. ஆனா அதுக்கு சந்தோஷப்பட முடியாத அளவுக்கு இன்னைக்கு நடந்துருச்சுடி. என்னாச்சு? இன்னைக்கு வெரிஃபிகேஷனுக்காக வந்தவரு என்னை தேடி நேர மண்டபத்துக்கே வந்துட்டாரு. ஐயோ, அப்ப இன்டர்வியூக்கு போயிட்டு வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா? இல்ல, நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கல. அப்புறம் அந்த வெரிஃபிகேஷனுக்கு வந்தவரு வீரைய சித்தப்பா கிட்ட மாட்டி நான் இன்டர்வியூக்கு போன விஷயத்த சொல்லி அக்னாலஜ்மெண்ட்டையும் அவர்கிட்டே கொடுத்துட்டு போயிட்டாரு. ஐயோ, அப்புறம் என்னாச்சு? அத அவங்க அருள் கிட்ட காட்டி இந்த கல்யாணத்தையே நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணாங்க. நல்ல வேலை கரிகால அப்படியெல்லாம் எதுவும் நடக்காம தடுத்து அவங்க கிட்ட இருந்து அந்த அக்னாலஜ்மெண்ட்டையும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டான். ஏய், ஆனா கரிகாலன் கிரேட்ரி. அன்னைக்கும் அவன் உனக்காக எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தான் பாத்தியா? செம்ம பிரில்லியண்டா. அன்னைக்கு அவன் பிளான் பண்ணதாலதான் நீ அன்னைக்கு மாட்டிக்காம தப்பிச்ச. இன்னைக்கும் அவன் தான் உன்னை காப்பாத்திருக்கான். அவனை போய் முன்னெல்லாம் பார்த்தாலே நீ எரிஞ்சு எரிஞ்சு விழுந்திருக்க. அதெல்லாம் இப்போ நினைச்சா எனக்கே ஏண்டா அப்படிலாம் அவன் கிட்ட நடந்துகிட்டோன்னுதான் எனக்கு தோணுது. அவனோட நல்ல கேரக்டர் என்னன்னு தெரியாம தேவையில்லாம அவன் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். வெளியில கதவு பூட்டி இருக்கு, நீ எங்கேயும் போக முடியாது. கதவு தரங்க. ஏய், நான் சொல்றேன்ல வெளியில பூட்டு போட்டுருக்கு. எதுக்கு என்ன உள்ள வச்சு போட்டுனீங்க? மரியாதையா என்ன வெளிய விட்டுருங்க, இல்லன்னு வச்சுக்கோங்க. இல்லனா இல்லனா என்ன பண்ணுவ? கத்தி கூப்பிடுவேன் இப்ப எல்லாரையும். எங்க கத்து பார்க்கலாம். ஐயோ, யாராவது வாங்கல, யாராவது வாங்கல. உள்ள வச்சு லாக் பண்ணிட்டாங்க. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உன்னை என்ன நான் கொலையா பண்ண போறேன் காப்பாத்துறதுக்கு? ஐயோ, என்ன யாராவது காப்பாத்துங்களே. யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. எவ்வளவு கத்தனாலும் வெளியில கேட்காது. வெளியில சத்தமா பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. வா. எதுக்கு என்ன உள்ள வச்சு போட்டி இருக்க? இப்போ உனக்கு என்ன வேணும்? ஏன் கத்துற? நீ படிச்ச புள்ள தானே? நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லி நீ பாஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, நீங்க இருந்து போயிடலாம். ஆனா நீ ஃபெயில் ஆயிட்டேன்னு வச்சுக்க, ஏன் இந்த ரூமை விட்டு நீ வெளியில எங்கேயும் போக முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் சித்திரவதை அனுபவிப்ப. இந்த ஒப்பந்தம் நமக்குள்ள மட்டும் இருக்கணும். இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. பூ முடிக்கிற அன்னைக்கு உன் ஃப்ரெண்டு நந்தினி வீட்லயே இல்லல்ல? நீ அந்த சுப்புலட்சுமியும் போய் தானே சொன்னீங்க? இல்ல இல்ல, அவ வீட்ல தான் இருந்தா. நாங்க பொய்யெல்லாம் சொல்லல, நாங்க நிஜமா தான் சொன்னோம். ஆரம்பத்துல இருந்து இப்படி தப்பா பதில் சொன்னா நீ எப்படி பாஸ் ஆவ? கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லு, இல்லன்னா நீ பாஸ் ஆகவே முடியாது. இங்க இருந்து வெளியிலயும் போக முடியாது. சரி, அடுத்த கேள்வி கேக்குறேன். நீ அன்னைக்கு வீட்ல இருந்தல்ல, அப்போ உன் கூட நந்தினி இல்லல்ல? அவ காலேஜுக்கு இன்டர்வியூக்கு தானே போயிருந்தா? யார் போனது? எந்த இன்டர்வியூ? அவளாம் எந்த இன்டர்வியூக்கும் போல, வீட்ல தான் இருந்தா. இத பாரு, நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன், நீ திரும்ப திரும்ப பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு கேக்குறேன், அதுக்கு அது சரியா பதில் சொல்லு. அந்த நந்தினி எப்படி பாத்ரூம்குள்ள இருந்து வெளியில வந்தா? அவ பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருந்தா, அதனால வெளியில வந்தா. இவ எங்க போனான்னு தெரியலையே.
அப்போ நீ உண்மையை சொல்ல மாட்டல்ல? நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு வேற என்ன வேணும்? நான் வெளியில போணும். என்ன விடு ஃபர்ஸ்ட். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். நானும் பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்க, திரும்ப திரும்ப போய் சொல்லிக்கிட்டே இருக்க. ஏய், என்கிட்ட விளையாட்டா காட்டுற? ஏய், நான் உன்னை சித்திரவதை பண்ணுவேன்னு சொன்னத நீ நம்பல. மரியாதையை கேட்டா நீ சொல்ல மாட்டல. சொல்றியா இல்ல இன்னும் 2 போடவா? நான் உண்மையை தானே சொல்றேன். திரும்ப உன் உயிர் தோழி தான் போன் பண்றா. அவளுக்கு உன் உயிர் போக போறது தெரிஞ்சிச்சு போல. எதுக்கு இவ போனை கட் பண்றா? என்னாச்சுன்னு தெரியலையே. உன்னை அடிச்ச உடனே உன் ஃப்ரெண்டு துடிச்சு போய் உடனே போன் பண்றா பாரு. பரவாயில்லையே, உயிர் பிரியா தோழிங்க தானே நீங்க. ஆனா இதெல்லாம் என்கிட்ட நடக்காது. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லிடு, இல்ல உயிர் பிரிஞ்ச தோழி ஆயிடுவேன். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் உண்மையை சொல்லிடுறேன். சொல்ல, நான் தான் சொன்னல, நீ உண்மையை சொல்லலன்னா சித்திரவதை அனுபவிப்ப.